ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அலைட் மோஷனில் எப்படி ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரேர் அப்படின்ற ஒரு ஆப்பும் ஜெட் அஜீவர் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரெண்டு ஆப்புமே அதை யூஸ் பண்ணாமல் நம்மளோட மொபைல்லே பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நீங்கள் உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பார்க்குள்ளே போயிட்டு இங்கே டா ஃபாண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே 2 வரை வச்சு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு ஃபாண்ட்டோட நேம்ஸ். ஓகேவா, நான் இங்கே இனிஷியல்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, டேப் பண்ணுற பாருங்கள். அதை டேப் பண்ண உடனே எனக்கு அதில் இருக்கிற ஃபாண்ட்லாம் இங்கே ஷோ பண்ணுறாங்க எனக்கு. அண்ட் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஃபாண்ட் உங்களுக்கு வேணும், அந்த ஃபாண்ட்டோட நேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். அந்த ஃபாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இந்த ஃபாண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா மோக்கா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இது ஜிப் ஃபைலாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நம்ம டிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட ஃபைல் மேனேஜர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபைல் மேனேஜர் எனக்கு இப்படி தான் இருக்குது. நீங்கள் எந்த ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அஃபிஷியல் ஃபைல் மேனேஜர் கூட நீங்கள் போய்க்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே காட்டுறாங்க. அது மேலே டேப் பண்ணுங்கள். அது மேலே டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் டூ அப்படி சொல்லி காட்டுறாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0 மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிடுறாங்க. அதை டிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் காட்டுவாங்க. தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. ஸோ நீங்கள் டிக் கொடுக்குறத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை மேலே டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிவிட்டு நான் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டேப் பண்ணுற பாருங்க. அதை நான் டேப் பண்ணி முடிச்ச வாட்டி உங்களுக்கு அவங்க கேட்பாங்க, இன்டர்னல் ஸ்டோரேஜில் நீங்கள் மெமரி பண்ணுறீங்களா, அப்படி இல்லைனா எஸ்டி கார்டில் அங்கே சேவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் எதில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கொடுத்துக்கிறேன். கொடுத்து நீங்கள் எதில் இருக்கிற ஃபோல்டர்லேயே கூட நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஃபாண்ட் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர் டேப் பண்ணிக்கிறேன். டிக் அடித்து பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சிருச்சு. அண்ட் அப்படியே வெளியே ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் பண்ண அதே ரோஸ் இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, அண்ட் ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்குள்ளே போயிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் லவ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கலரை நான் மாற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் உங்களுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே ரோபோட்டோ ரெகுலர் சொல்லி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுறேன். டேப் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூ வால் ஃபாண்ட்ஸ் அப்படி சொல்லி உங்களுக்கு காட்டுவாங்க. அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டுவாங்க உங்களுக்கு. நான் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்ஸ். ஓகேவா, அதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே டிக் ஆப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டிக்கெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அது எல்லாமே நீங்கள் காட்டுவாங்க. நீங்கள் ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜரில் போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி காட்டுவாங்க. உங்களுக்கு நம்ம மோக்கா அப்படின்ற ஃபாண்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, எனக்கு அந்த ஃபாண்ட் இந்த இடத்துல காட்டுறாங்க பாருங்கள். அதான் டிக் அடிச்சுக்கிறேன். டிக் அடித்து இம்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இம்போர்ட் ஆகிடும். இப்போ இந்த இம்போர்ட்டர் அப்படின்ற ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் இம்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. நான் அங்கே காட்டின அதே ஃபாண்ட் தான் வந்தது. நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி மாறிடுச்சு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு.
உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபாண்ட் ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் கூகுளில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபாண்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.